அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முகூர்த்த கால் ஃபங்க்ஷனுக்காக வீட்டில் எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. அப்போ ஜனனி போய் சூர்யா கிட்டே பேசுகிறாங்க. சார், இப்போ இந்த முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் ரொம்ப அவசியமா, இவ்வளோ அவசரமாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, நீ தான் இந்த ஃபங்க்ஷனை நல்லா பண்ணணுன்னு சொன்ன, இப்போ நீயே நல்ல காரியம் நடக்கும்போது இப்போ வேணுமான்னு சொல்லி கேட்குறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கிறது அரிதா வெளியே நின்று ஒட்டு கேட்குறாங்க. நந்தினி முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் இப்போ வேணான்னு சொன்னதும் டென்ஷன் ஆன அரிதா ரூம்குள்ளே வந்துடுறாங்க. நந்தினி கிட்டே கேட்குறாங்க, முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் வேணான்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, எங்கள் ரூம்குள்ளே நாங்கள் என்னன்னா பேசுவோம், ஒட்டு கேட்டதே தப்பு, அதை நீ உள்ளே கேள்வி வேறு கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சூர்யா கத்திட்டு இருக்கிறத கேட்ட மாதேவி போய் சுந்தரவல்லியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ சுந்தரவல்லி நந்தினியை திட்டுறாங்க. ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சூர்யா நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. எங்கள் ரூம்குள்ளே நாங்கள் என்ன வேணால் பேசுவோம், நீங்கள் எப்படி கேட்கலாம், நீங்கள் முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறமா ரஞ்சித் தனியாக நின்று யோசிக்கிறாரு. காரில் கேமரா இருக்க விஷயம் தெரிஞ்சும் ஏன் நந்தினி சூர்யா கிட்டே சொல்லலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா ரஞ்சித் நினைக்கிறாரு, நந்தினி உன்னை ஹேமா போன இடத்துக்கே நானும் அமுச்சு விட்டுறேன், சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நந்தினி இந்த முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் எப்படியாவது தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ நைட் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா கல்யாணத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஹேமா கொலையை பற்றி எனக்கு ஒரு துப்பு கிடச்சிருக்கு, அதை விசாரிக்கிறதுக்காக நான் காலையில் போகிறேன், அதனால் ஃபங்க்ஷனுக்கு நான் இருக்க மாட்டேன், நீங்கள் தான் சூர்யா சார் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் ரஞ்சித் மறைஞ்சிருந்து கேட்டுறாரு. அப்போ ஒரு பிளான் பண்ணுறாரு, நாளைக்கு நந்தினி பின்னாடியே போயிட்டு நந்தினிக்கு என்ன துப்பு கிடச்சிருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ நந்தினி யோசிக்கிறாங்க, நாளைக்கு மாப்பிள்ளை இல்லாமல் எப்படி முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் நடக்கும், நான் உன்னை என் பின்னாடியே சுற்ற வைக்கிறேன் நாளைக்கு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே காலையில் நந்தினி ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க. நந்தினி போகிறத பார்த்த ரஞ்சித்தும் அவங்க பின்னாடியே போகிறாரு. நந்தினி நினச்ச மாதிரியே முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் நடக்காமல் நிற்குமா, ரஞ்சித்தை நந்தினி எங்கெல்லாம் சுற்ற விட போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.